நமஸ்காரம். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். மலநாடா அப்படிங்கிற ஒரு அற்புத க்ஷேத்திரம் பற்றி ஒரு சின்ன விளக்கம். நடானா கோயில், மலானா மலை. இந்த கோயிலில் வழிபடுறதுக்கு சாமி சிலை எதுவும் இல்லை. ஒரு மண்டபம் இருக்கு. பக்தர்கள் தங்கள் மனதுக்கு உகந்த கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கிறா. இந்த கோயிலை சுற்றி நெல் வயல்கள் நிறைய இருக்கு. சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு முறையில் மக்கள் வழிபாடு பண்ணுறா. இங்கே சங்கல்ப மூர்த்தியாக இருக்கிறது துரியோதனன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. கௌரவர்களின் தலைவன், தமோகுணம் உள்ள ஒரு மனிதன் துரியோதனன். பாண்டவர்களை தேடி காட்டுக்குள்ள துரியோதனன் அலையும் போது மலநாடா பகுதியை அடையிறான். ரொம்ப களைச்சு போகிறான். தாகம் அதிகம் எடுக்கிறது. கருத்தம்சேரி கொட்டாரம் அப்படிங்கிற இடத்துல மலநாடா அப்பூப்பன் என்கிற தலைமை பூசாரி வசிக்கிறார். அங்கே இருந்த ஒரு வயதான பெண்மணி துரியோதனனுக்கு கள் மாதிரியான ஒரு நீர் தயார் செஞ்சு கொடுக்குறா. அது அவங்களுடைய குல வழக்கம். அந்த பெண் குரவா அப்படிங்கிற ஒரு குலத்தை சேர்ந்தவ. அந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்ட குலம்னு சொல்லப்படுறது. ஆனாலும் துரியோதனன் அந்த மரியாதையை ஏற்றுக்கிறான். அந்த மலநாடா ரொம்ப தெய்வீகமாக இருக்கிறத உணர்றான். சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறான். நிறைய நிலங்களை அந்த மக்களுக்கு தானமாக கொடுக்கிறான். அந்த மக்கள் நெல் பயிர் அந்த நிலத்தை பயன்படுத்துகிறா. இன்னி வரைக்கும் சொத்து வரி பெயர் கூட துரியோதனன் அப்படின்னு அழைக்கப்படுறது. இன்றளவும் அந்த கோயிலில் நெல் ஒரு காணிக்கையாக செலுத்தப்படுறது. மேலும் தன் தாய் காந்தாரி, தமக்கை துஷாலா, நெருங்கிய ஆலோசகர் அங்கராஜன், குரு துரோணர் இவ எல்லாருக்குமே முறையான வழிபாடு நடக்க ஏற்பாடு செய்யறான். குரவா வம்சத்தினர் தான் இன்றளவும் பூஜை செஞ்சுட்டு வரா. இந்த கோயில் கொல்லம் மாவட்டத்தில் குன்னத்தூர் தாலூக் பொருவழி கிராமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. மலக்குடா பள்ளிப்பானா அப்படிங்கிற ஒரு விழா மிக சிறப்பாக நடைபெறுறது. பெரியவா சரணம்.